அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களாகட்டும் இல்லை கெட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா நாட்களும் சந்தோஷமா இருக்காது, அதே போல எல்லா நாட்களும் கவலையான நாட்களா இருக்காது. ரெண்டுமே மாறி மாறி வரும். அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு வாரி வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு அளவோடவும் குறைப்பான். ரெண்டுமே தான் நாடியவர்கள் தான். ஆனால் ரெண்டுத்துலையுமே சோதனை இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, செல்வம் நிறைய இருந்தால் சோதனை இல்லை, செல்வம் கம்மியாக இருந்தால் தான் சோதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. செல்வம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு சோதனை தான். அந்த வறுமையான சூழ்நிலையிலும் நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது அது சோதிக்கவே அல்லாஹ் நம்மை சோதிப்பான் இந்த வறுமையை கொடுத்து. செல்வம் அதிகம் எப்படி கொடுத்து சோதிப்பானா, நிறைய செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தை அவன் சரியான முறையில் பயன்படுத்துகின்றானா, ஜக்காத் சதக்கா இது எல்லாம் கணக்கு போட்டு சரியாக கொடுக்குறானா சொல்லிட்டு சோதிப்பான். இதை பற்றி கண்டிப்பாக மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். அதனால் எப்போவுமே நினைக்காதீங்க கஷ்டம் வந்தால் தான் சோதனை சொல்லிட்டு. நல்ல நிலையிலும் சோதனை இருக்குது, கெட்ட நிலையிலும் சோதனை இருக்குது. ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து ஏராளமான நன்மைகள் மற்றும் தீமைகள் டெய்லியும் இறங்கி கொண்டே இருக்கும். நமக்கான நன்மைகள் நம்மக்கிட்ட வந்து சேரும், நமக்கு நடக்கின்ற கெட்டதும் அதிலிருந்து வருபவை தான். ஒவ்வொரு நாள் தொடங்குவதற்கு முன்னாடியும், அதாவது நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு எழுந்திரிச்சு காலையில் ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, காலை மாலை துவாக்கள் சொல்லிட்டு. அந்த துவாக்களை உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதிட்டு வரலாம். அப்படி ஓதிட்டு வரும்போது அன்றைய நாள் ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அப்படியே நமக்கு கஷ்டம் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை பெரிய அளவில் அதை பாதிக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவாவை கேட்டிருப்பாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் அப்படின்னு ஒரு துவா. அந்த துவாவோட அர்த்தம் என்ன? என் இறைவனே, நீ இறக்கியருளும் நன்மையின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நன்மை இறங்கி கொண்டே இருக்கு பார்த்தீங்களா. அந்த நாளின் நன்மையை அவங்க கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி அன்றைய அந்த மாலையே அவங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றை படித்து பார்த்தா தெரியும். நிறைய பேருக்கு இந்த துவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்னைக்கு சொல்ல போகிறது இந்த துவாவை பற்றி இல்லை, இன்னும் வேற ஒரு துவா. இப்போ காலையில் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு சிறப்பாக இருக்கணும்னா காலை மாலை துவாக்கள் ஓதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. காலை மாலை துவாக்கள் நிறைய இருந்தாலும் நான் குறிப்பிட்டு சில துவாக்களை மட்டும் சொல்கிறேன். அதாவது நான் இந்த டிஸ்பிளேல போல உங்களுக்கு தெரிஞ்சது தான். 3 சூறாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, குல் சூறாக்கள். அந்த 3ஐயும் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை 3 முறை சொல்லி ஓதிக்கிங்க. அதுக்கப்புறமா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. இப்போ இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை தாண்டி இன்னும் ஒரு துவா ஒன்று இருக்குது. 3 முறை, அதாவது காலை மாலை 3 முறை ஓதுனா அந்த நாளில் எந்த ஒரு தீங்கும் நமக்கு இழைக்காது, எந்த ஒரு தீங்கும் நமக்கு நடக்காது சொல்லிட்டு ஒரு துவா இருக்குது. அதையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிஸ்மில்லாஹில் லஸீ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஹஸ்பி அல்லாஹூ சொல்லிட்டு ஒரு துவா இருக்கும். அந்த துவாவை 7 முறை ஓதுற மாதிரி இருக்கும். மாலை வரை நம்ம நினச்சது தான் நடக்கும், நமக்கு விரும்பியது தான் நடக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த துவாக்கள் நான் ஆல்ரெடி போட்டதால் நான் இந்த வீடியோவில் நான் போடலை. இன்றைக்கி நான் வேறு ஒரு துவாவை நான் சொல்கிறேன், சின்னதாக ஒரு துவா. இந்த துவாக்களை ஓதி எக்ஸ்ட்ரா இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதிக்கிங்க. அப்படி ஓதி ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக பரக்கத் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். அந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்களை காணலாம். இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா அல் யௌம பரக்கத்தன் வ ஹைரன் லி வலி அஹ்லி. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா அல் யௌம பரக்கத்தன் வ ஹைரன் லி வலி அஹ்லி. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா அல் யௌம பரக்கத்தன் வ ஹைரன் லி வலி அஹ்லி. அல்லாஹ்வே, இன்றைய நாளை எனக்கும் என் குடும்பத்திற்கும் பரக்கத் மற்றும் நன்மையாக ஆக்கி விடுவாயாக. மிக சிறந்த ஒரு துவா, சின்ன துவா தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது உங்களுக்கு ஓதுவதற்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்து ஓதிக்கிங்க. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் பார்த்து ஓதுங்க. ஒரு 3 நாள் நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா உங்களுக்கு மெமரி ஆகிடும். இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வருவதன் மூலமாக உங்களுக்கு அந்த நாள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாள் நன்மை மற்றும் தீமை இறங்குதில் எல்லா நன்மைகளும் இன்ஷால்லா உங்கள் வீட்டில் இறங்கும். அப்படியே நமக்கு கெடுதல், அதாவது கெட்டது ஏதாவது நடந்தால் கூட, ஏன்னா எல்லா நாட்களும் நமக்கு
சிறந்த நாட்களாக இருக்காதுல்ல. ஏதாவது ஒரு நாள் நமக்கு பிரச்சனை தர நாட்களாகவும் இருக்கும். அப்படி ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஒரு வழி காட்டுவான். பெரிய அளவில் நமக்கு பாதிக்காது. மிக மோசமான ஒரு நாளாக இன்ஷா அல்லாஹ் அந்த நாள் நமக்கு மாறாது. இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா உங்கள் விருப்பம் தான். குறைஞ்சது ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஆனால் காலையில் தான் ஓதணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுன மாதிரி பார்த்துக்குங்க. காலையில் ஓத வேண்டிய துவாக்கள் இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி தான் அந்த துவாக்கள் எல்லாம் ஓதிக்கிங்க. நான் சொன்ன துவாக்களை உங்களுக்கு ஏதாவது தெரியலனா நான் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த 3 முறை ஓதுற துவா, 7 முறை ஓதுற துவா, அந்த துவாக்கள் பற்றி பார்த்துட்டு டெய்லியும் அதையும் தொடர்ந்து ஓதி வர மாதிரி பாருங்கள். கூட இந்த ஒரு துவாவையும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக, பரக்கத் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் நாளின் ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.